போய் வாருங்கள் கேப்டன். சினிமா, அரசியல் என முன்னணி துறைகளில் தவிர்க்க முடியாத பல சாதனைகளை செய்தவர் கேப்டன் விஜயகாந்த். புரட்சி கலைஞராக திரைத்துறையில் லட்சக்கணக்கான ரசிகர் பட்டாளத்தை சம்பாதித்தவர். கேப்டனாக தமிழக அரசியல் களத்திலும் புகுந்து கோடிக்கணக்கான மக்கள் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தவர் விஜயகாந்த். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 1952 ஆகஸ்ட் 25 அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர். சிறுவயது முதலே பள்ளி படிப்பை விட சினிமா மீதான பிடிப்பே விஜயகாந்தை ஊட்டி வளர்க்க 10ஆம் வகுப்போடு நின்று போனது அவரது படிப்பு. அதன் பிறகு கீரைத்துறையிலுள்ள தனது தந்தையின் அரிசி ஆலையில் வேலை செய்தவர். தனது நண்பர்களின் உந்துதலால் சினிமாவில் நடிப்பதற்கு வாய்ப்பு கேட்டு சென்னைக்கு இடம்பெயர்ந்தார். பல்வேறு அவமானங்கள், புறக்கணிப்புகளுக்கு மத்தியில் 1979 M.A. காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை படத்தில் நடிகனாக தனது திரைப்பயணத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து சட்டம் ஒரு இருட்டறை, தூரத்து இடிமுழக்கம், உழவன் மகன், சிவப்பு மல்லி என வெற்றி படங்களை கொடுத்து தமிழின் முன்னணி கதாநாயகனாக வலம் வந்தார். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த விஜயகாந்த் 1984 மட்டும் ஒரே ஆண்டில் 18 படங்களில் நடித்து சினிமா துறையில் வரலாற்று சாதனை புரிந்தார். புரட்சி கலைஞர் என்ற பட்டத்துடன் தனது 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படத்திலிருந்து கேப்டன் என அடைமொழியும் அவருக்கு சேர்ந்து கொண்டது. விஜயகாந்தின் திறமையும் குணாதிசயமும் அவரை 1999 நடிகர் சங்க தலைவராக்கியது. பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் இருந்த நடிகர் சங்க கடனை சிங்கப்பூர், மலேசியா என தமிழர்கள் அதிகம் வாழும் வெளிநாடுகளில் நட்சத்திர கலைவிழாக்கள் நடத்தி வட்டியும் முதலுமாக அடைத்தார். மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார். 2002 காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என்கிற முழக்கத்துடன் மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில் நடத்தினார். ஏற்கனவே நடிகராக இருந்தபோதே 1984 1986 ஈழத் தமிழர்களுக்காக பல உண்ணாவிரத போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த். இவை தவிர சினிமா துறையில் இருக்கும் போதே, அரசியல் வாசனை தெரியாத போதே பல பொதுநல சேவைகளையும் செய்து வந்தார் விஜயகாந்த். 1989 ஈரோட்டில் இலவச மருத்துவமனை, சென்னை சாலிகிராமத்தில் இலவச மருத்துவமனை, ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் கல்வி நிதியுதவி, எம்ஜிஆர் காது கேளாதோர் வாய் பேசாதோர் பள்ளி, லிட்டில் ஃப்ளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை, தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் இலவச கணினி பயிற்சி மையம், இலவச திருமண மண்டபங்கள், ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம், கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என கலக்கிக் கொண்டிருந்தார். குஜராத் பூகம்பம், கார்கில் போர், சுனாமி, கும்பகோணம் பள்ளி தீ விபத்து என பல சோக நிகழ்வுகளுக்கு தன் சொந்த செலவில் நிவாரணங்களை கொடுத்து உதவினார். அந்த நிலையில்தான் 2000 பிப்ரவரி 12 தனது ரசிகர் மன்றத்திற்கென தனி கொடியை அறிமுகப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து 2001 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் சுயேட்சையாக போட்டியிட்டு பலர் அதில் வெற்றியும் அடைந்தனர். தொடர்ந்து 2005 செப்டம்பர் 14 மிகப்பெரிய மாநாட்டை மதுரையில் நடத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த். கட்சி ஆரம்பித்து ஓராண்டு நிறைவடையாத நிலையில் 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி என்று கூறி 232 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியவர் தான் போட்டியிட்ட விருத்தாச்சலம் தொகுதியில் அமோக வெற்றி பெற்றார்.
மற்ற வேட்பாளர்கள் தோல்வியடைந்தாலும் கணிசமான வாக்குகளை பெற்று தேமுதிகவுக்கு 8.4% வாக்குகளை பெற்று தந்தனர். அதனைத் தொடர்ந்து 2009 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் தனித்து நின்று தோல்வியை தழுவினாலும் 10% வாக்குகளை தேமுதிக பெற்றது. தனித்தே போட்டியிட்டு வந்த நிலையில் முதன்முறையாக 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தார் கேப்டன் விஜயகாந்த். கூட்டணியில் 41 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக 29 இடங்களில் வெற்றி பெற்று திமுகவையே பின்னுக்கு தள்ளியது. ரிஷிவந்தியம் தொகுதியில் வெற்றி பெற்ற விஜயகாந்த் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரானார். அதன் பிறகு அரசியலிலும் விஜயகாந்தின் உடல்நிலையிலும் இறங்கு முகம்தான் ஏற்பட்டது. 2016 சட்டமன்ற தேர்தலின் போது மக்கள் நல கூட்டணியுடன் அணி சேர்ந்த விஜயகாந்த் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. உளுந்தூர்பேட்டை தொகுதியில் 3ஆம் இடம்தான் பெற்றார் விஜயகாந்த். 2014 நாடாளுமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் வரை விஜயகாந்தின் தேமுதிக அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை. அதேபோல 2021 தேர்தலில் வேட்பாளராக களமிறங்க முடியாத அளவிற்கு விஜயகாந்தின் உடல்நிலையும் சோர்வடைந்தது. தொடர்ந்து மருத்துவ சிகிச்சைகளை எடுத்து வந்தார். இந்த நிலையில்தான் கடந்த நவம்பர் 18ஆம் தேதி திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டார். கட்சி வட்டாரங்களில் திடீர் பரபரப்பு கிளம்பிய நிலையில் சில நாட்களில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார் கேப்டன் விஜயகாந்த். அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 14ஆம் தேதி கட்சியின் பொதுக்குழு கூட்டப்பட்டு விஜயகாந்த் முன்னிலையில் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்தை கட்சியின் பொதுச் செயலாளராக அறிவித்தனர். இந்த சூழலில்தான் கேப்டனின் உடல்நிலை மீண்டும் பாதிப்படைந்தது. நேற்று டிசம்பர் 27ஆம் தேதி இரவு ராமாபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்படுகிறது என தேமுதிகவிலிருந்து அறிக்கையும் வெளியானது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 28ஆம் தேதி காலை விஜயகாந்தின் உயிர் பிரிந்தது. மருத்துவமனை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நுரையீரல் அழற்சி காரணமாக விஜயகாந்த் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மருத்துவ பணியாளர்களின் கடின முயற்சி இருந்த போதிலும் காலமாகிவிட்டார் என தெரிவித்துள்ளனர். மக்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கும் கேப்டனுக்கு பிரியா விடை கொடுத்து வருகிறார்கள் பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும். விஜயகாந்தின் கருத்திற்கு எதிர்கருத்து கொண்டவர்களும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு விஷயம், அவர் நல்ல மனிதர் என்பதைத்தான். அந்த நல்ல மனிதர் இன்று நம்முடன் இல்லை. போய் வாருங்கள் கேப்டன்.